அன்புடையவர்களே, உங்களை எல்லாரையும் இணையதளம் வழியாக பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் நலமுடன் இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து நடத்துவாராக. இந்த லாக்டவுன் பிற நாட்களில் வீடுகளிலே தனியாக வேதம் வாசித்து ஜெபித்து நல் உறவோடு தேவனோடு இருக்கும்படியாக உலகத்தில் வேண்டிக் கொள்கிறேன். கடந்த செவ்வாய்க்கிழமை 2 கொரிந்தியர் 1:20 பார்த்தோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அப்படிதானே? ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் எல்லாமே தேவனாக கிறிஸ்துவாக இருக்கிறது. நாம் வாக்குத்தத்தத்தை பெற வேண்டிய இடம் கிறிஸ்துவுக்குள்ளே. வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வேதாகமத்தில், அச்சடிக்கப்பட்ட வேதாகமத்தில் இருக்கிறது. இதில் இருந்தாலும் இவையெல்லாம் அவருக்குள் இருந்தவைகள், இப்பொழுதும் அவருக்குள் இருக்கிறது. தேவ ஆவியினாலே அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு இவைகளை வெளிப்படுத்தினார். ஓகே, ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய வார்த்தை நாம் ஒரு அச்சடிக்கப்பட்ட வார்த்தையாக பார்க்காதபடி தேவனுடைய வார்த்தை, வசனம், வாக்கியங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை நான் ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிரசங்கித்த ஞாபகம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள ஏன் ஆவியானவர் உள்ளே தங்கியிருக்கிறார் என்றால், வார்த்தையான ஆவியானவர் உங்களால் எது முடியாதோ அதையெல்லாம் செய்வதற்கு மட்டுமல்ல, தம்முடைய வார்த்தையினாலே வாக்குத்தத்தங்களால் நிறைத்து அதன் காரியத்தை ஆவியானுடைய பலத்தோடு நீங்கள் செய்வதற்காக உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்குள் வாசம் பண்ணுவது மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவின் ஆவியாக உங்களுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். எதற்காக என்றால், நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானுடைய பலத்தினாலே தேவ வல்லமையை வெளியே கொண்டு வந்து சகலவிதமான கட்டுகளை அவிழ்ப்பதற்காக அவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாக உள்ளே இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்குள் இருப்பது திரியேகோதனுடைய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. நான் இன்னொன்று சொன்னேன். ஏசாயா 54:1 வைத்து, ஸ்தோத்திரம், கற்ப வேதனை படாதவளே, மலடியே, நீ மகிழ்ந்து பாடு, மகிழ்ச்சியாயிரு, கம்பீரமா பாடு என்ற அதையும் உங்களுக்கு நான் சொன்னேன். ஆகவே ஒரு மலடி, ஒரு கற்ப வேதனை படாதவள் பாடச் சொன்ன முடியாது. ஸ்தோத்திரம். ஏன் இதை இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார் என்றால், அவர்கள் அடிமையின் தேசத்தில் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே மலடாக மாறிவிட்டது. தேசம் இல்லை, செழிப்பு இல்லை, பிச்சை எடுக்கிற நிலைமை, குடியிருக்க வீடு இல்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ பாடு, நீ கம்பீரமாய் பாடு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். உங்களால் பாட முடியும். ஏனென்றால் அவர் உங்களுக்குள் இருந்து தன்னை செயல்படுத்துகிறார். இதை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வாசஸ்தலங்களை விரிவாக்க வேண்டும் என்று சொன்னேன். கூடாரத்தின் வாசல்களை 54:2 ஏசாயா.
அநேகர் நம்முடைய இருதயங்கள் குறுகி ஒடுகி மட்டுப்பட்டு எல்லாம் போகிறனால தான் தேவன் உள்ளே வாசம் பண்ண முடியல. தான் நீ இதை விரிவாக்குப்பா, கிழக்கு மேற்கும் கொஞ்சம் பிடிச்சி இழுத்து கட்டு நான் உள்ள நுழையணுங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். ஸ்தோத்ரா. இப்போ வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும் என்றால் ஆவினால் ஜெபித்து அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு இலகுவாக மாற்ற வேண்டும். தேவனிடத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் உங்களுக்குள் ஆவியாக இருக்கு அப்படின்னாலே அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு ஜெபித்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்க வேண்டும். அப்பொழுது மலடி நான் எதிலெல்லாம் மலடாக இருக்கிறேனோ அதெல்லாம் மாறுது. நான் சுகவீனமாக இருந்தால், சுகம் இல்லாதவன், குழந்தை இல்லாமல் இருந்தால் அவள் மலடி, குழந்தை இல்லாதவள். ஒருவன் சுகவீனமாக இருந்தால் அவனுக்கு சுகம் இல்லை. ஒருவன் தரித்திர நிலையில் இருந்தால் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏதோ பொழப்பு நடக்குதுங்கிற விதத்தில் இருந்தால் அவனுக்கு செழிப்பு இல்லை. ஏதோ இல்லை, ஏதோ ஒரு சின்ன வேலையை செய்யணும் என்றால் உனக்கு நிரந்தர வேலை இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை. ஏதோ வாழ்க்கையெல்லாம் சில தலைமுறையாக ஒரு வாடகை வீட்டில் ஒரு 500-2000 அப்படி கொடுத்து வாடகை இருந்து வரேன்றால் உனக்கு சொந்த வீடு இல்லை. இதெல்லாம் இல்லைங்கிறது தான் குழந்தை இல்லை என்ற மலடிங்கிற தன்மை. ஸ்தோத்திரம். இதனால நம்ம கம்பீரத்து பாட முடியல, துதிக்க முடியல. ஆலயத்துக்கு வந்தாலும் சபைக்கு வந்தாலும் உங்களுடைய கவலை, உங்களுடைய பாரம், உங்கள் கஷ்டம் எல்லாம் உங்களை அழுத்தி, போதகர் என்ன சொன்னாலும் உங்கள் கை தட்ட முடியலை, வாய் பேச முடியவில்லை. ஏனென்றால் எல்லாத்துலேயும் அடிமைத்தனம். பொருளாதாரத்தில் அடிமைத்தனம், வறுமையில் அடிமைத்தனம், இல்லாமையில் அடிமைத்தனம், நோயில் அடிமைத்தனம். நோய் என்ற அரக்கம் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் அரசனை ஆளுகை செய்கிறான். வறுமை அரசனை ஆளுகை செய்கிறான். ஸ்தோத்திரம். தரித்திரம் உங்களை அரசனை ஆளுகை செய்கிறான். வேலை இல்லாத திண்டாட்டம் அவன் ஒரு அரசனை ஆளுகை செய்கிறான். படிப்பு, எஜுகேஷன் இல்லாத ஒரு நிலைமை அவன் அரசனை ஆளுகை செய்கிறான். எங்கே நீங்கள் அதுக்கெல்லாம் அவன் அரசனை ஆண்டு அங்கே அடிமையாக இருக்கிறீங்க. அதனால பாட முடியல, துடிக்க முடியல. ஆகவே நீங்கள் தேவனுக்கு உங்கள் இருதயத்தை விசாலாக்கும் பொழுது, ஆவியை விசாலாக்கும் பொழுது உள்ளே நுழைந்து உங்களை துதித்து பாடி, வாக்குத்தத்தங்களாம் அவருக்குள்ள இருக்குது அல்லவா, அந்த வாக்குத்தத்தங்களால் உங்களை நிரப்பி உங்களுக்கு எதெல்லாம் அடிமைத்தனம் இருக்குதோ அந்த அடிமைத்தனத்தை விலக்கி கானான் தேசத்தை, செழிப்பின் வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். மீண்டும் அந்த தேசத்திற்கு இஸ்ரவேல் மக்களை கொண்டு சென்றார். அப்போ வார்த்தையை தான் நீங்கள் வாக்கு தத்தமாக எடுத்துக்கொள்ளணும். எந்த வார்த்தையும் எடுத்து நீங்கள் வாக்கு தத்தமாக எடுத்து அப்படியே வீட்டு சுவரில் மாட்டி வைக்காம, ஸ்தோத்திரம், நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் ஆவிக்குள் கொண்டு சென்று உங்கள் ஆவினால் ஜெபித்து உங்கள் வாழ்க்கையை அந்த பலமாக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மீது உங்கள் ஆவிக்குள் ஜெபத்தை செலுத்துங்கள். அந்த வார்த்தையை பேசுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை சில நிமிடங்கள், 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை வைத்தே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை பேசுங்கள். ஆரம்ப நாட்கள் ஒரு 10 நிமிடமாக இருக்கலாம். பின்பு 15, 20, 30, 1 மணி நேரமாகிவிடும் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிப்பதற்கு. உங்கள் ஆழ்விக்குள் நீங்கள் அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். வாக்குத்தத்தத்தை ஏசாமி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்துடக்கூடாது. கதாவதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அப்பந்தான் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் ஆகும், நல்ல ஒரு விடுதலையை கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்தபடியாக நான் இன்னைக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். வேத வாசிப்பு.
நம்ம எப்பவும் வேதம் வாசிக்கிறோம் இல்லையா? சிலர் தினமும் வேதம் வாசிக்காமல் அவங்களால் இருக்க முடியாது. சிலர் மாதத்துக்கு ஒரு முறை வாசிப்பாங்க, வாரத்துக்கு ஒரு முறை வாசிப்பாங்க, சிலர் வருஷத்துக்கு ஒரு முறை வாசிப்பாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அதில் ஒரு ஆர்வம் இல்லை. வாசிப்பது எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் அதில் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். சிலருக்கு பொதுவாகவே நியூஸ் பேப்பர் வாசிக்க விருப்பம் இருக்காது. ஏதோ நல்ல ஒரு புஸ்தகம் இருக்குமென்றால் அதை வாசிக்க விருப்பம் இருக்காது. ஸ்தோத்திரம். அதையும் வாசிட்டு இருப்பான்னு சொல்லி அப்படிப்பட்டவங்களுக்கு பைபிளையும் வாசிக்க விருப்பம் இருக்குது. அது போதகராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி. வேதத்தை வாசிப்பதற்கு நம்ம பயன்படுத்துகிற முறை என்ன? நம்முடைய மனதால், நம்முடைய கண்ணால் பார்த்து, மனதால், அறிவால் இந்த வேதத்தை நம்ம வாசிப்போம். அப்படி தானே? அறிவு வழியாக வாசிப்போம், மனம் வழியாக வாசிப்போம். கண்ணால் பார்க்கிறது, நம்முடைய மனம் அதை பார்க்கிறது, மனம் செயல்படுகிறது, அறிவும் செயல்படுகிறது. மனிதனிடத்தில் இருக்கிற எல்லாருடைய அறிவும் எப்படிப்பட்ட அறிவு என்றால் ஏதெனில் உண்டான அறிவு. நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆதாம் புசித்த பின்பு, ஸ்தோத்திரம், அது அவருக்கு சர்ப்பத்தின் அறிவாக மாறியது, மாறி செயல்பட ஆரம்பித்தது. புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். நன்மை தீமை அறிவின் கனியை புசித்த பின்பு மனிதன் ஒரு அடுத்த நிலைக்கு செல்கிறான். அறிவாக வாழ, புத்தியாக வாழ, மனம் வழி நடத்தப்படுதல் மூலமாக வாழ அந்த லைனில் இப்போ மனுஷன் போகிறான். மனித வீழ்ச்சிக்கு பின்பு எப்படி? சொந்த அறிவோடு வாழ, சொந்த மனதினால் வழிநடத்தப்பட, தான் கற்றுக்கொண்டதன் மூலமாய் வழிநடத்தப்பட இப்பொழுது மனிதன் வழிநடத்துவதாக போகிறான். சரி, ஒருத்தர் நல்ல வழி கற்றுக் கொடுக்குறார், அப்படிதானே? பரவாயில்ல. ஆகவே ஸ்தோத்திரம், நல்ல வழி என்று சொல்வதற்குள்ளே தீமையும் இருக்கிறது. நன்றாய் புரிய வேண்டும். நன்மை தீமை அறியும் கனி, 3 காரியம் இருக்கு. நன்மை தீமை அறிவு. ஸ்தோத்திரம். நாம் எவ்வளவாய் அறிவாய் செயல்பட்டாலும், புத்தியாய் செயல்பட்டாலும், விழுந்து போன ஞானத்தினால் செயல்பட்டாலும் அதற்குள்ள நன்மையும் இருக்கிறது, அதற்குள்ள தீமையும் இருக்கிறது. இது எப்படி வந்தது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தது மூலமாக, மனுடைய வீழ்ச்சியின் மூலமாக இந்த அறிவுக்குள்ள, இந்த புத்திக்குள்ள சாத்தனுடைய தந்திரமும் சூழ்ச்சியும் ஏமாற்று வித்தைகளும் அத்தனையும் கலந்த ஒரு விஷமாய் மனிதனுடைய அறிவு மாறி போச்சு. ஸ்தோத்திரம். அது மனித அறிவில் என்ன இருக்கு? நன்மையும் இருக்கிறது. மனிதன் அறிந்திருக்கிற காரியத்தில் என்ன இருக்கு? தீமையும் இருக்கிறது. கதிருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மனிதன் இப்பொழுது வழிநடத்தப்படுவது எதனால? மனதால, அறிவால. இதை வேண்டாதான் ஆவின் சிஸ்டம் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது. ஆவினால் நடத்தப்படுகிறது எவ்வளோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ரோமர் 8:16 நினைக்கிறேன், பார்த்துங்க. ஸ்தோத்திரம். வேதம் வாசிப்பது நமக்கு பல ஆண்டுகளாக ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த முறை எப்படி இருந்தது? ஏதனின் மூலமாக பெற்ற அறிவின் வழியாக இருந்தது. அங்கே தான் கிடைச்சிது. உங்களுக்கு இருக்கிற அறிவோ, நமக்கு இருக்கிற ஞானமோ, நம்மளுக்கு இருக்கிற புத்தியோ எதுவாக இருந்தாலும் வீழ்ச்சியின் மனிதனிலிருந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஆதாமுக்குள்ளிருந்து சந்ததி சந்ததியை நமக்கும் வந்து சேர்ந்துருக்கு. இதை வச்சு தான் நம்ம பைபிள் படிக்க முடியும். வேறு எதையும் வச்சு பைபிள் படிக்க முடியாது. நம்முடைய மனதை கொண்டு தான் படிக்க முடியும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆதாம் மூலமாக பெற்ற அறிவின் வழியாகத்தான் நீங்கள் வேதத்தை வாசிப்பது இருந்தது. இன்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா இப்படி? ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வாசிப்பு தான் நம்ம நடுவில் என்ன உண்டாக்கிட்டனா, அறிவின் வழியாக வாசிப்பதனால தான்
நம் நடுவில் என்ன வந்தது என்றால் உபதேசம் வந்தது, வேதத்தை வாசித்து. கொள்கை உண்டானது, வேதத்தை வாசித்து. சபை சட்டம், மத சட்டம் என்பது வந்தது, எல்லாம் வேதத்தை வாசித்து தான். கற்பனைகள் வந்தது, பல பிரிவுள்ள பலகைகள், ஸ்தாபனங்கள் வந்தது. இந்த அறிவு தான் குடும்ப உடைவுக்கு காரணம். இந்த அறிவு தான் குடும்பம் கட்டப்பட காரணம். இந்த அறிவு தான் நீங்கள் உயர்த்தப்பட காரணம். இந்த அறிவு தான் பாவம் செய்ய காரணம். அப்படின்னு அந்த விழுந்து போன அறிவிலிருந்து நமக்கு எல்லாமே அங்கிருந்து தான் வந்தது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த சிஸ்டத்தை மாற்றுறது தான் புதிய ஏற்பாடு. ஆவியின் சிஸ்டம், ஆவியினால் நடத்தப்படுதல். அப்போ இந்த பழைய சிஸ்டத்தை சிலுவையில் ஒழிச்சார். இந்த அறிவின் மூலமாக செயல்படுவது, புத்தி மூலமாக செயல்படுவது, மனதால் செயல்படுவது தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒழிச்சார், அழிச்சார். நமக்கு பல முறை நாங்கள் இதை சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் அழிச்சதை பார்த்து நீங்கள் வாழணும். எனக்கு அழிச்சிட்டாரு, நான் இனி அந்த செயல்முறையை நான் விளக்குகிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்கள் அங்கீகரித்து ஐக்கியம் செய்து விடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே இருக்கிறது, எங்கே அழிச்சாரு? கொலேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிராக இருந்த இப்படி அறிவு மூலமாக வந்த கட்டளை எல்லாத்தையும் நம் நடுவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சிலுவையில் ஆணி அடித்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் ஆணி அடித்து அதை சாகடிச்சிட்டார். வெளியே இறங்கி வராத, இன்னைக்கு வரைக்கும் அது அடிக்கப்பட்ட நிலைமை தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம சிலுவையில் அடித்ததை மீண்டும் நம்மளே கலத்தி கொண்டு சில நேரங்களில் வைத்துக் கொள்ளுகிறோம். பண்டிகை, போஜனம், மாதப்பிறப்பு, ஓய்வு நாள் எல்லாம் இங்கே சொல்லப்படுதெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்டாராம். தூதர்களை வழிபடுவது, சுய விருப்பத்தின்படி ஆராதிப்பது, இதெல்லாத்தையும் காலி பண்ணிட்டாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒழிச்சிட்டாருன்னு அப்படின்றது 2:14. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை ஒழித்தார் என்றால், தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமையாக இவையெல்லாம் இருக்கு. நம்ம ஆவின்படி நடத்த விடாதபடி தேவனுடைய வழியை விட்டு, தேவனை விட்டு பிரிக்கிற வல்லமை, விஷம் இதுக்குள்ளே இருக்கு. எதுக்குள்ள இருக்கு? அறிவு வழியாக செயல்படுறதுக்குள்ளே இருக்கு. ஏன்னா இதுதான் எல்லாத்தையுமே கொண்டு வந்தது. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்போ இந்த அழித்து கொன்ற அத்தனையும் மீண்டும் நம்ம தோளில் மேல் போட்டு அதுக்கு தட்டி கொடுத்து அதை வளர்க்குறோம். அந்த விதத்தில் தான் நம்ம பைபிளையும் வாசிக்கிறோம். யார் யார் எப்படி கண்ணோடு வாசிக்கிறார்களோ, அறிவோடு வாசிக்கிறார்களோ, அந்த அறிவுக்கு தக்கதான் இந்த வேதம் தெரியுமே தவிர அதற்கு மிஞ்சி தெரிய போகிறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சிலர் நாம் பார்க்கணும், அறிவின் வழியாகவே வேதத்தை வாசித்து அறிவின் வழியாகவே போதிப்பார்கள் என்றால், ஸ்தோத்திரம், அது கர்த்தர் பரிசுத்தாவே எனக்கு கொடுத்தது இப்போ தான் நான் பெற்றேன்னு சொன்னாலுமே அது போலியானது, இல்லாதது. ஸ்தோத்திரம். அப்போ அறிவை சார்ந்து ஒரு மனிதன் வேதத்தை வாசித்து பிரைஸ் காட் அவர் பிரசங்கிப்பார் என்றால் அவருடைய ஏற்பட்ட விளைவு என்னவென்றால் அறிவுடைய போதனை, விஞ்ஞான ரீதியான போதனை, பிரமதம் சார்ந்த போதனைகள் நமக்குள் நுழைகிறது, உங்களுக்குள் நுழைகிறது. ஏன்? அறிவின் வெளிப்பாடு, விஞ்ஞான ரீதியாக வெளிப்பாடு. ஸ்தோத்திரம். ஆகவே மதம் சார்ந்த வெளிப்பாடு. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க கர்த்தர் எங்களோடு பேசினார், கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதையும் கூட கூட சேர்த்து கொள்வாங்க. அப்போ தான் நம்மளாம் நம்புவோன்னு சொல்லி. இந்த அறிவின் வழியாக போதிக்கப்படுகிற எதற்கும் நீங்கள் மனதளவில் பின்பற்றக்கூடாது, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு முடிவெடுக்கணும். நீங்கள் தான் அறிவான செய்திகளை, விஞ்ஞான ரீதியான செய்திகளை, மதம் சார்ந்த செய்திகளை ஒரு மனிதன் கொடுக்கும்போது அவர்கிட்ட ஒரு 50,000 பேர் போட்டு அதை பற்றி பிரச்சனை கிடையாது.
ஸ்தோத்திரம். ஆகவே இது அறிவு சார்ந்த போதனை, மதம் சார்ந்த போதனை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக விஞ்ஞான ரீதியான ஒரு போதனை. இந்த போதனையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முடிவு செய்ய வேண்டியது நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அவங்களுக்கு எப்படி இந்த போதனை கிடைத்தது என்றால், அறிவின் வழியாகத்தான் இந்த வேதத்தை கையாளுகிறார்கள். நமக்கு ஒரு வேறு வழி இருக்கிறது, அதை நான் சொல்லி கொடுக்க போகிறேன். உதாரணம் பாருங்களேன், நான் ஒரு நாள் இந்த சட்டையை பித்தான் அல்லது பட்டன், தமிழ் பேர் பித்தான், அதுக்கள்ட பட்டன், இதை மேலிருந்து கீழே போடுவதில்ல, ஒன்றை விட்டுட்டு போட்டால் கீழே அறகுறையாக நிற்க ஆரம்பிச்சுட்டு நானும் போட்டுட்டு போயிட்டேன். அப்போது ஒரு நபர் என் சட்டையை காண்பித்து, இந்த பட்டனை பித்தானை தப்பாக போட்டிருக்கீங்க, கழுத்திட்டு மேலிருந்து மாட்டுங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, நான் வீட்டில் கண்ணாடி முன்னாலும் தான் போட்டேன், இப்போ போட்டாச்சு, இன்றைக்கி இருக்கட்டும், நாளைக்கு அதே நாளைக்கு பார்ப்போம், போட்டது ஏன் நான் கழுத்திட்டு கிடக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, அவர் மட்டும் இல்லை, நான் இப்படி தப்பாக போட்டிருக்கிறத எல்லாரும் பார்த்து ஒரு பைத்தியக்காரன் போகிறான்னு நினைப்பாங்க. ஆகவே அவர் சொன்ன உடனே நான் போனேன், தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் கழுத்தி மேலேருந்து சரியாக கடைசி வரைக்கும் போட்டேன். ஏன் போட்டேன்னா, என்னை பார்க்குறவங்க யாரும் பைத்தியம் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். நம்ம அறிய வேண்டியது இதுதான். ஸ்தோத்திரம். அறிவு சார்ந்த, விஞ்ஞானம் சார்ந்த, மதத்தை சார்ந்த, உபதேசத்தை சார்ந்த, கொள்கையை சார்ந்த இவையெல்லாம் ஒரு குப்பை தொட்டி. இதை நம்முடைய அறிவுக்குள்ள, மனதுக்குள்ள குப்பையாக கொட்டி கொள்ளக்கூடாது. குப்பை எப்பொழுதுமே இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிடணும், நம்ம அதை தூக்கி போட்டுடணும். நம்ம ஏன் கதை புக்கு படிக்கிறது கிடையாது, அது அறிவு சார்ந்தது. தொடர் கதையை படிப்பது கிடையாது, அறிவு சார்ந்தது. ஸ்தோத்திரம். கண்ட புக்குகளை ஏன் படிப்பது கிடையாது, அது அறிவு சார்ந்தது, அதான் படிக்கிறது கிடையாது. அப்போ அறிவு சார்ந்த போதனைகள்லாம் ஏன் மாத்திரம் பிரைஸ் காட் வேண்டாம். அறிவு சார்ந்த போதனை எத்தனை நல்ல போதனையை கொடுத்தாலும் டிவி நம்ம ஆஃப் பண்ணுறோம். எதுக்கு ஆஃப் பண்ணுறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஜீவ வழி இல்லை, ஜீவன் இல்லைங்கிறதுக்காக அதை க்ளோஸ் பண்ணுறோம். ஸ்தோத்திரம். நம்ம பல நேரங்களில் நல்ல கதையை சொல்கிறாங்க, நல்ல காரியத்தை அவங்க தர்க்கம் பண்ணி பேசுகிறாங்கன்னு நினைப்போம். எல்லாமே அறிவு சார்ந்தது தான். அதில் ஒரு பிரைஸ்க்கு ஆவியானுடைய செயலும் ஜீவனும் ஒன்றும் கிடையாது. குப்பைக்கு தான் போடணும். ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தை சிறப்பாக வாசிப்பதற்கு வழி என்ன என்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அப்படி சிறப்பாக வாசிப்பதற்கு நான் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த குப்பையெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கணும். அப்போந்தான் நமக்குள்ளே ஏறும், நாம் அதை செய்ய முடியும். குப்பையும் வச்சுக்கிறேன், நீங்கள் சொல்கிறதையும் வைத்துக்கிறேன் என்றால், குப்பை நான் சொல்கிற நல்ல கருத்தை கதையும் குப்பையாக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவு சார்ந்ததை எதையுமே நம்ம விளக்கணும். இது விளக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னாவே நீங்கள் வெற்றி வாழ்க்கைக்கு நேராக போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஜெபம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அறிவு சார்ந்தது, விஞ்ஞானத்தை சார்ந்தது, மதம் சார்ந்தது, மதம் சார்ந்த கொள்கை, மதம் சார்ந்த உபதேசம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதெல்லாம் ஒரு குப்பை இருக்க வேண்டிய இடத்துக்கு தான் போகணுமே தவிர, உங்கள் மனசுக்குள்ளேயும், உங்கள் இதயத்திற்குள்ளேயும், உங்களுடைய உணர்வுக்குள்ளேயும், உங்களுடைய உணர்ச்சிக்குள்ளேயும், நம்முடைய மூளைக்குள்ளேயும் குப்பை தட்டியத்துக்கு நம்ம அதுக்குள்ளே நிரப்பக்கூடாது. என்றால் அதுவும் குப்பையாக மாறிடும். அப்போ தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நல்ல வழி ஆவியின் வழி அல்லது ஜீவ வழி. ஜீவ வழி என்றால் உயிர் உள்ள வழி. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? இயேசு சொன்னார், நான் சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்போ வசனம் ஆவியும் ஜீவனுமாக இருக்கும் என்றால் அதை வாசிப்பதும் ஆவியும் ஜீவனோடு தான் வாசிக்கணும். அப்போ பல ஆயிரம் வருஷமாக, ஒரு சில ஆயிரம் ஆண்டுகளாக வேதம் என்னை கையில் வந்ததோ அன்னையிலிருந்து என்ன ஆயிட்டேன்னா, இந்த வேத வார்த்தை ஒரு ஜீவனு, இந்த ஒரு வேத வார்த்தை ஆவியாக இருக்குது. நம்ம வெறும் அறிவாலையும் மனதாலையும் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம அந்த வார்த்தை ஆவியாக ஜீவனாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால
நாமும் அந்த வார்த்தையை ஆவியோடு ஜீவனோடு வாசிக்கணும்னு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களோ நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அதை குறித்து அவங்க வேத ஆராய்ச்சிக்கு போகல. அப்போ வேதத்தை வாசிப்பதற்கு என்ன ஒரு வழி வச்சிருக்கிறாரு? உங்க ஆவிக்குள்ள இருக்கிற மனுஷன் அதை படிக்கணும். அதான் ஆவியின் வழி. உங்க ஆவிக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறார், கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறார். அங்கிருந்து படிக்கணும் வேதத்தை. அப்பந்தான் உள்ள ஏறும், வாக்குத்தத்தங்கள்லாம் உள்ள போகும், தேவனை கண்டடைய முடியும். அப்போ நம்ம கையாண்ட முறை என்ன? தலைமுறையாக மனிதன் வழியாக அறிவின் வழியாக வேதத்தை வாசித்து வந்தோம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது சரியா தவறா என்பது முக்கியமான காரியம் அல்ல. நாம் glory to God, சரியா தவறா என்று சொல்லி நாம் அலசி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம். குப்பைக்குள்ள என்ன இருக்கு நம்ம அலசி பார்த்துட்டு இருக்க போறோம்? குப்பை தான் தீ கூட்ட வேண்டியது. அதுக்குள்ள என்ன நல்லா இருக்கு? அதுல ஏதாவது 2 போல்டு கிடக்குமா, நட்டு கிடக்குமா, ஒரு நூல் கண்டு கிடக்குமா, ஊசி கிடைக்குமா, தேடி கிடப்போம், தூக்கி கொட்டு. ஸ்தோத்திரம். எங்க காம்பவுண்டு ஒரு பெரிய காம்பவுண்டு. அந்த காம்பவுண்டுக்குள்ள குப்பை நிறைய சேர்ந்து போச்சு. எங்களுக்கு ஒரு நல்ல இன்ஜினியர் இருந்தார், அவர் பேர் ஐசையா. நீங்கள் என்னதான் காம்பவுண்டு போட்டாலும் காம்பவுண்டுக்குள்ளே குப்பை சேர்ந்தா எலி வரும், எலியை பிடிக்க பாம்பு வரும் அப்படிம்பார். உண்மைதான். ஏன்னா இன்னும் பெருத்து போச்சு, என்ன செய்யணும் தெரியல. பழைய டப்பா, தகர டப்பா, ஒயரு, அது இது, அலுமினியம், இரும்பு ஏகப்பட்டு சேர்ந்து போச்சு. ஒரு நாள் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திர, ஒரு உடஞ்ச 50 சேர், பிளாஸ்டிக் சேரு எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு போய் வித்தா ஒரு 4000 ரூபா கிடைச்சது. 4000 ரூபானா அது எவ்வளோ குப்பைன்னு பார்த்துங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இது கொஞ்சம் நல்லா இருக்குது, எல்லாம் குப்பை தான் தூக்கி போடு அப்படின்ட்டு. அதுலேருந்து ஒன்றுமே எடுத்து வைக்காது அப்படின்ட்டு. திருப்பி அதில் தரம் பிரித்து உள்ளே வச்சுனா திருப்பி எலி வரும், பாம்பு வரும். க்ளோஸ் பண்ணு அப்படின்னு, ஒன்றுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணும். ஆகவே குப்பையை போல நம்முடைய மனசுக்குள்ள நிறைய சேர்த்து கொள்ளக்கூடாது. மாமியார் உபதேசம், தாயார் உபதேசம், வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறவங்க உபதேசம், போதகர் கொடுக்குற உபதேசம், அந்த சபை கொடுக்குற கொள்கை, அந்த சபை கொடுக்குற பிரைஸ்காஸ்தோ உபதேச ரீதியால் கொடுக்குற பிரைஸ்கா காரியங்களாம் தூக்கி குப்பை மாதிரி உள்ளே சேர்த்து கொள்ளக்கூடாது. போங்க உள்ளே வைக்க, தூக்கி குப்பையில் போடுங்க. உங்களுக்கு ஜீவ வழியை காட்டணும், ஆவியின் வழியை காட்டணும். வார்த்தை எப்படி இருக்கு? ஜீவனாக இருக்கு. வார்த்தை எப்படி இருக்கு? ஆவியாக இருக்கு. வார்த்தை எப்படி வாசிக்கணும்? ஜீவனாக வாசிக்கணும். வார்த்தை எப்படி வாசிக்கணும்? ஆவியாக வாசிக்கணும். அப்ப இது வரைக்கும் எனக்கு பிரைஸ்கா நான் ஒரு 3 வருஷமா வாசிக்கிறேன். வயசு 63, 60 வருஷம் அப்படிதான் வாசித்தேன். நான் நல்ல தரமுள்ள பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆவியான உதவி செஞ்சிருக்கிறாரு. ஸ்தோத்திர. ஆனால் இந்த ஆவினால் வேதத்தை வாசிக்கும் போது, ஜீவனால வார்த்தை வாசிக்கும் போது இப்படி தெளிவாக உங்களுக்கு நான் பிரசங்கிக்க முடிகிறது. அது நான் அப்படியே பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மனசால வாசித்தா நான் ஒன்று கொண்டு வந்துடுவேன். என் அறிவு வழியாக, மனது வழியாக வாசித்தா, பூ வைக்கிறவங்க எழும்பிப்போ, வெள்ளை போடலாம் எழும்பிப்போ, பிரைஸ் காஸ் தோறுண்டாவதாக, பிதாகுமாரன் பரிசுத்த ஞானஸ்நானம் எழும்பிப்போ, அப்புறம் வீட்டில் யாரெல்லாம் சண்டை போட்டீங்க எழும்பிப்போ, யாரு புருஷனை விட்டு வந்தா எழும்பிப்போ, இப்படி சட்டத்தை சொல்லி சொல்லி சபையை காலி பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கெல்லாமே இதில் காட்டும். பழையற்பாட்டு வாசலில் அந்நிய வஸ்திரம் ஒருவனும் எடுக்கக்கூடாதுன்னு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் போட்டுக்கிறது அந்நிய வஸ்திரம் தான். வெள்ளை கொடுக்குறவங்க நிறைய பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஃபாரின் துணி தான் கொடுக்குறாங்க. நுணுக்கமாக வேத வசனத்தை நீங்கள் அதை போய் அங்கே எதுக்கு சொல்ல போட்டுக்குன்னு புரியாமல் நம்ம அறிவோட வாசித்து, மனதோட வாசித்து நம்ம ஒரு சபைக்குள்ளே பிரசங்கிக்க முடியாது, குடும்பத்தில் கையாள முடியாது. ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய அறிவு சார்ந்த வேதாகம் வாசிப்பதை ஒதுக்கி வைத்து விட்டு ஆவியின் வழியாக, ஜீவ வழியாக வாசிக்கணும். ஏன்? வார்த்தை ஆவியாக இருக்கு, ஜீவனாக இருக்கு. அதுக்கு தான் இயேசு பிரைஸ்காரனுடாவதாக உங்களுக்குள் ஜீவன் உடையவராக, நித்திய ஜீவன் உடையவராக, 1 யோவான் 5:12 ஜீவனை உடையவராக அவர் உங்களுக்குள் இருக்கிறார்.
பிதாவானவர் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அதாவது கிறிஸ்துவிடத்தில் அது இருக்கிறது, இயேசுவிடத்தில் அது இருக்கிறது, கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களை தேவாலயமாக்கி உங்கள் ஆவியின் மனுஷக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19. ஜீவனும் ஆவியும் உடையவர்கள். ஆகவே உங்களுடைய ஆவிக்குள் வாழுகிற ஜீவ ஆவியோடு பரிசுத்த ஆவியோடு இணைந்து வேதாகமத்தை படியுங்கள். வாழ்க்கை, குடும்பம் எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றியா வரும். எல்லாமே வெற்றி தான். வேதத்தை புரிவது ரொம்ப இலகுவாக இருக்கும். ஆகவே வேதத்தை வாசிப்பதற்கு ஆவியின் வழி, ஜீவ வழி. இதை தவிர வேறு வழி இல்லை. கதாபதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்பதை புரியுங்கள். சிலரை நான் பார்த்திருக்கிறேன். என்னோடு தங்கினவர்கள், என்னோடு பயணம் செய்தவர்கள், சபையில் இருக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். வேதத்தை முழங்காலில் வாசிப்பார்கள். ரொம்ப தியாகம். அது முழங்காலில் வாசிப்பது ரொம்ப தியாகம். அது ஒரு 5 அதிகாரம் வாசிப்பாங்க. நான் அதை நேரிலேயே பார்த்துருக்கிறேன். ரொம்ப தியாகத்தோடு ஒரு 5 அதிகாரம் முழங்காலில் என்று வாசிப்பார்கள். சரி, இருக்கட்டும். சிலர் உபவாசித்து வாசிப்பார்கள். என்ன பிரதர் பண்ணுறீங்க? நான் ஒரு பிரசங்கம் பண்ணோம், உபவாசித்து பைபிள் வாசிக்கிறேன்பாங்க. ரொம்ப ரைட்டு, ரொம்ப நல்ல பழக்கம். இந்த வேதத்தை வாசிப்பது, உபவாசித்து வாசிப்பது நல்ல ஒரு பழக்கம். சிலர் எழுந்த உடனே ஜோம் பண்ணி அதிகாலையில் வேதத்தை வாசித்து விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. இது ரொம்ப நல்ல பழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரைஸ் காட். வேதத்தை நம்ம முழங்கால் படிட்டும் வாசிக்கலாம், உபவாசித்தும் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையிலையும் வாசிக்கலாம், எப்பவும் வாசிக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் முழங்கால் படித்தாலும், நீங்கள் உபவாசித்து படித்தாலும், அதிகாலையிலே படித்தாலும், எப்பவும் படித்தாலும், அறிவோடு வாசித்தால் அறிவாகத்தான் அது தென்படும். அதை மட்டும் நாம் புரிந்து கொள்ளணும். நீங்கள் முழங்கால் நின்று ஆவியோடும் ஜீவனோடும் படிக்க வேண்டும். நீங்கள் உபவாசித்து ஆவியோடும் ஜீவனோடும் படிக்க வேண்டும். நீங்கள் அதிகாலையிலே தேவனுடைய ஆவியான உங்களுக்குள் இருக்கிறார். அந்த ஆவியோட துணையோடு கிறிஸ்துவின் ஜீவனுடையவராக இருக்கிறீங்க. கிறிஸ்துவனுடையவன் ஜீவனுடையவன். அந்த ஜீவனோடு இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கணும். எப்போ வாசித்தாலும், நைட்டு 12 மணிக்கு வாசித்தாலும் சரி, நைட்டு காலைல 10 மணிக்கு வாசித்தாலும் சரி, இரவு படுக்க போகும்போது 10 மணிக்கு வாசித்தாலும் சரி, அந்த வார்த்தை ஆவியாக ஜீவனாக கையாளப்பட வேண்டும். அப்போதான் வசனம் ஆவியாக ஜீவனா போகும். நம்முடைய அறிவோடு மனதோடு வேதத்தை வாசித்து அனுப்புவோம் என்றால் அது ஜீவனாக போகாது. அது அறிவாக மனதின் வழியாக அது உள்ள போகும். தேனை சாப்பிட்டா தேன் தான் உள்ள போகும். வேப்பனை சாப்பிட்டா வேப்பனை தான் உள்ள போகும். இல்லை வேப்பனை இனிக்கும் குடிங்கன்னா வேப்பன் தானே. அறிவு தானே. மனம் தானே. நாம் வேதத்தை அறிவாக வாசித்து மனதோடு வாசித்து மனதின் நிலையில் வாசித்து நாம் உள்ளே அனுப்போம் என்றால் அறிவாக மனசாகத்தான் உள்ள போகும். ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது உள்ளே இருக்கிற ஆவியானவரை கொண்டு, ஜீவனை கொண்டு நீங்கள் இந்த வேதத்தை வாசிப்பில் என்றால் உங்களுக்கு அந்த வார்த்தை எப்படி போகும் என்றால் ஜீவனாக வல்லமையா போகும். ஜீவன் என்ன பிறப்பிக்கும்? வாழ்வை பிறப்பிக்கும். ஆவி என்ன பண்ணும்? உங்களை விடுவிக்கும். நீங்கள் வாசிக்கும் போதே வார்த்தை விடுவிக்கும். நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். ஜீவன் பரிபூர்ணமாக உண்டாகும். ஒரு நல்ல மெத்தடா இருக்கு இல்லையா? இது வேதம் சொல்றது இப்படிதான் சொல்லுது. நம்ம இவ்வளவு காலம் விட்டுட்டோம், இனி செயல்படுங்க. ஸ்தோத்திரா. வார்த்தை எவ்வளவா ஜீவன் போகிறதோ, ஜீவன் என்றால் வாழ்வு மலரும், வாழ்வு செழித்தோங்கும், வாழ்வு பிரம்மாண்டமாக இருக்கும், வாழ்வு கட்டப்பட்டு எழும்பும், வாழ்வு மேலே உயரும். ஓ கர்ரபர சந்தலாபா. எல்லாம் பரிபூர்ணம் அடையும். செல்வம் பரிபூர்ணம் அடையும். ஐஸ்வர்யம் பரிபூர்ணம் அடையும். அறிவு பரிபூர்ணம் அடையும். சுகம் பரிபூர்ணம் அடையும். விடுதலை பரிபூர்ணம் அடையும். ஓ காட், எல்லாமே குடும்பமே பரிபூர்ணம் அடையும் உங்களால். என்றால் ஜீவனுக்குள் அது அவ்வளவு இருக்கிறது. ஆவியாக வேதத்தை வாசித்து உள்ளே அனுப்பினால் அந்த ஆவியான உள்ளே இருந்து விடுதலை தருவார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை. ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? வார்த்தைக்குள் இருக்கிறார். ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள் இருக்கிறார்.
வார்த்தை ஆவியாக உங்களுக்குள் போகும்போது உள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த வார்த்தை வழியாக எவைகளை விடுவிக்க வேண்டுமோ அந்த வார்த்தை நீங்கள் சொல்லும் போது விடுதலையோடு அந்த வார்த்தை புறப்பட்டு போகும். அப்போ நாம் எப்பொழுதும் வாசிக்கிற ஒரு முறை இருக்கிறது. அது ஏதேன் தோட்டத்தில் உள்ள அறிவின் வழியாக வந்தது. நீங்கள் எத்தனை ஆண்டுகளும் படித்தாலும் அது ஜீவனாக ஆவியாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது தெரியவே தெரியாது. அவங்க என்ன சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ, உபதேச கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுவாகத்தான் அது தெரியுமே தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க மனநிலைமை அதோட தான் படிக்குது. எதை போதிக்க டீச் பண்ண எந்த மனநிலைமையோடு இந்த வேதத்தை வாசிக்கிறாங்க அதுவாக தான் தெரியும். ஒரு நாத்திகன் வாசித்தால் அவங்க நாத்திகனுக்கு ஏற்றபடி தான் இந்த பைபிள் தெரியும். அப்படிப்பட்ட காரியம் இது. ஸ்தோத்திரா. ஒரு குழந்தை ஞானஸ்தானம் தான் அப்படின்னு சொல்லி வாசித்தால் இது காட்டும். மூலிகை ஞானஸ்தானம் தான் சொன்னால் இது காட்டும். அவங்க அந்த கொள்கையோடு வாசிக்கிறாங்க, ஜீவ வழியோடு ஆவியின் வழியோடு வாசிக்கல. நகையை கலற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாசித்தால் அப்படிதான் இது காட்டும். இல்லை அப்படின்னா அது அப்படிதான் காட்டும். ஏன்னா நீங்கள் அறிவோடு மனதோடு இந்த பாதத்தை நீங்கள் ஆராய்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஜீவ வழி, ஒரு ஆவியின் வழியோடு இந்த வேதத்தை வாசிப்பதற்கு கையாள தெரியவில்லை. ஆகவே தான் நமக்கு நிறைய பிழைகள் வருகிறது, குறைகள் வருகிறது, தவறான காரியங்களை பேசுவது வந்து விடுகிறது. நம்முடைய அறிவுக்கு தகுந்தால் போல், புத்திக்கு தகுந்தால் போல், மனதிற்கு தகுந்தால் போல் சபைக்குள்ளே பேச ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் நம்ம 1ஆம் கிளாஸ்லேருந்து படிக்கிறோம். நான்லாம் மகலாம் எல்கேஜிலேருந்து படிக்க ஆரம்பித்தான். பேரன் ப்ரீகேஜிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். என் மகா படிக்கும்போது என்ன இல்லை, ப்ரீகேஜி கிடையாது. நான் படிக்கும்போது என்ன இல்லை, எல்கேஜி யூகேஜி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது எங்கள் அண்ணன்மார் படிக்கும்போதெல்லாம் 5th தான் இங்கிலீஷ். முத நான் 3rd ஸ்டாண்டர்ட் போகும்போது எனக்கு இங்கிலீஷ் வந்தது. 5ஆவது தான் பிரைஸ் காட் தோத்திரமுடா அந்த நாட்களில் பென்சிலை வச்சு எழுதுவாங்க. எனக்கு 3rd ஸ்டாண்டர்ட்லேயே பென்சிலை கொடுத்துட்டாங்க. 8ஆவதுல போகும்போது தான் பேனா கொடுக்குற ஒரு காலம் இருந்தது. எனக்கு 5ஆவதுலேயே பேனா கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது, எல்கேஜிலேயே பேனா கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அறிவு பெருத்தவளோ. அப்போ ப்ரீகேஜிலேருந்து பிள்ளைங்க படிக்குது. அதுலேருந்து ஒவ்வொரு துறையிலும் டாக்டரேட் பட்டம் இருக்கு. ஸ்தோத்திரம். லாயரா அதுலேயும் டாக்டரேட் பட்டம் இருக்கு. மனிதனுடைய அவயவங்களுக்கு மருந்து கொடுக்குற டாக்டர்களுக்கு பல டாக்டர் பட்டம் இருக்கு. கிட்னிக்கு தனி, யூரின் போகிறதுக்கு தனி டாக்டர் பட்டம், அதில் தனி பிஹெச்டி இருக்கு. சிறுநீரகத்திற்கு தனியாக பிஹெச்டி இருக்கு, நரம்புக்கு தனியாக பிஹெச்டி இருக்கு, கண்ணுக்கு தனியாக இருக்கு, பிரெயினுக்கு தனியாக இருக்கு. எல்லாம் எப்போ எவ்வளோ பெரிய பாடம் பாருங்களேன். ஸ்தோத்திரம். என்னுடைய சபையில் ஒரு 5 பிள்ளைகள் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அதில் 2 பேர் முடித்தாங்க, வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. ஒருத்தர் இப்போ மாஸ்டர் டிகிரி போய் திருப்பி இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. 2 தம்பிமார் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ அந்த பாடத்தெல்லாம் பார்த்துருக்குறேன். ஒன்று உள்ள சைஸில் இருக்கும். அப்போ எழுதணும் அறிவு எவ்வளோ அறிவாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்களும் லாயர் சம்பந்தமோ, அரசியல் சம்பந்தம், அரசியல் சாசன சட்டமோ, கல்வி சட்டங்களோ, கல்வி புத்தகங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட் புத்தகங்களோ, நாத்திக புத்தகங்களோ, கம்யூனிஸ்ட் புத்தகங்களோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே இந்த அறிவு சார்ந்துதான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. எதிலையுமே ஆவியும் இல்லை, ஜீவனும் இல்லை. தேவனுடைய வார்த்தை ஆவியாக ஜீவனாக இருக்கிறது.
அந்த வார்த்தைக்குள்ளே ஆவியும் ஜீவனும் இல்லை. ஆனால் நல்ல நல்ல புஸ்தகங்கள், நல் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிற புஸ்தகங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். மனிதனை மாற்றி அமைக்கக்கூடிய புஸ்தகங்கள் இருக்கிறது. சட்டமாக எழுதப்பட்ட புஸ்தகங்கள் இருக்கிறது. மருத்துவ கலைகளை பற்றி பல புஸ்தகங்கள் இருக்கிறது. மனிதன் மகிழ்ச்சியோடு சிரித்து மகிழ்வதற்கு அதற்கேற்ற ஜோக்குடைய புஸ்தகங்கள் இருக்கிறது. மனிதன் சிந்திப்பதற்கு ஏற்ற புஸ்தகங்கள் இருக்கிறது. கடவுள் வழியை பின்பற்றுவதற்கு பல கோடி புஸ்தகங்கள் இருக்கிறது. பல மதங்கள் எழுதி வைத்திருக்கிறது. சில புத்தகங்கள் மனிதனை கெட்டு போகவும் எழுதப்பட்டது. சில புத்தகங்கள் மனிதன் தீவிரவாதத்திற்குள் நுழைவதற்கு எழுதப்பட்டது. சில புத்தகங்கள் மனிதன் தோத்திரம் உண்டாவதாக கடவுள் இல்லை என்ற கொள்கையை பின்பற்ற அது எழுதப்பட்டு இருக்கிறது. சில புத்தகங்கள் இனம் சார்ந்த, ஜாதி சார்ந்த கொள்கையுடைய புத்தகங்களாக படைக்கப்பட்டு இருக்கிறது. எதுவுமே ஆவியம் இல்லை, ஜீவனம் இல்லை. எனக்கு அது சிந்திச்சிருக்கீங்களா? அது உள்ள இப்போ சைஸில் புக்கில் நீங்கள் படிக்கலாம். அந்த துறையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆவியாக இருக்கிற தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு, ஜீவ வழியை காட்டுவதற்கு ஒன்றுமே காட்டாது. இந்த ஒரு புஸ்தகம்தான் ஆவியின் வழியை, ஜீவன் வழியை காட்டுகிறது. இந்த வேதாகம் மட்டும்தான், இந்த பரிசுத்த வேதாகம் மட்டும்தான் ஆவியின் வழியை, ஜீவ வழியை காட்டுகிறது. ஏன் அவையெல்லாம் காட்டல? ஏனென்றால் அது ஏதேன் தோட்டத்தின் அறிவால் எழுதப்பட்டது. வீழ்ச்சியின் மனிதனுடைய அறிவால் எழுதப்பட்டது. மனிதனுடைய அறிவை கொண்டு அவனுடைய முன்னேற்றத்திற்காக எழுதப்பட்டது. கண்டுபிடிப்பு அத்தனையும் அப்படிதான், மனிதனுடைய அறிவால் கண்டுபிடிக்கப்பட்டது. உயிரையே மீட்டு தருகிற நல்ல மருந்துகள் எல்லாம் மனிதனுடைய அறிவால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன் அது கண்டுபிடிக்கப்பட்டது? நீங்கள் வாழ வேண்டும் என்று கடவுள் படித்து அதை அந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்தி கண்டுபிடிக்க உதவி செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ அறிவால் எழுதப்பட்டது ஜீவனை காண, தேவனை காண வழி நடத்தாது. வேதம் அதற்காக அப்படி எழுதப்பட்டது அல்ல. புரிஞ்சு கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள அத்தனை அறிவை சார்ந்தவை எந்த மனுஷன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யாது. ஒருவேளை நல்லவனா வாழ, நல்ல சம்பாதிக்கவனா வாழ, நல்ல குடும்பம் நடத்துறவனா வாழ அது செஞ்சிருக்கலாம். அது சன்மார்க்க வாழ்க்கை, அவ்வளோதான் அது பண்ணுது. ஜீவ வழி வேற, ஆவியின் வழி வேற. அதை தரவே தராது. அதுக்கு இந்த ஆவினால் எழுதப்பட்ட, ஜீவனால் எழுதப்பட்ட வார்த்தை தான். புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி என்ன அந்த வார்த்தையை எப்படி படிக்கணும்? இந்த உலக புஸ்தகம் எழுதினார்களே அறிவோடு, அந்த அறிவோடையாக படிக்க வேண்டும் இல்லை. ஆவினால் தந்தரப்பட்ட இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தை, ஜீவனால் எழுதப்பட்ட இந்த வார்த்தையை தேவன் அதை வாசிப்பதற்கே உங்களுக்குள் ஆவிக்குள் ஆவியாக இருக்கிறார். ஜீவனுடையவர் உங்களுக்கு இருக்கிறார். எதுக்கு இருக்கிறார்? அந்த ஆவியை கொண்டு, அந்த ஜீவனை கொண்டு இந்த வேதத்தை வாசிக்க. அப்பொழுதுதான் தேவன் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். அவர் எப்படி ஜீவனுடையவர், ஆவி உடையவர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தோத்ரம் 2 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுது? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உங்கள் போதகர்கள் இதை கண்டிப்பாக அடிக்கடி பயன்படுத்தி இருப்பார்கள். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுகிறது? 2 தீமோத்தேயு ஸ்தோத்திரம் 3:16 தேவனுடைய வார்த்தை எல்லாம் தேவ ஆவினால் எழுதப்பட்டது. ஓ ரபா காலரா ஷந்தலர்வா. வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியின் தூண்டுதலை கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. கதற்கு ஸ்தோத்திரம். எதற்காக? மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, அவன் காரியங்களை சரி செய்வதற்காக, அவன் நீதி நெறியின்படி வாழ்வதற்காக அது அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
தேவனுடைய வார்த்தை ஏன் எப்படி கொடுக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தை ஆவினால் எழுதப்பட்டது. எந்த மனுஷனையும் தேறினவனாக நற்செயலை செய்ய தகுதி உள்ளவனாக இருப்பதற்காகத்தான் தேவனுடைய வார்த்தை ஆவினால் அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆவினால் அது தந்தரப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எல்லாம் ஆவினால் எழுதப்பட்டது. கருப்பு வெள்ளை பேப்பர்ல கருப்பு எழுத்தால் அல்ல, ஆவியினால் எழுதப்பட்டது. எப்படி? ஆவியினால் எழுதப்பட்டது. இந்த ஆவினால் எழுதப்பட்டது தான் நமக்கு கருப்பு வெள்ளை எழுத்து அச்சிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆவினால் எழுதப்பட்டதை எப்படி பார்க்கணும்? உங்களுக்குள்ள ஒரு ஆவியின் மனுஷனை கொண்டு பார்க்கணும். உங்கள் ஆவிக்குள்ள இருக்கிற ஜீவனை கொண்டு நீங்க பார்க்கணும். அப்படி யாரும் நமக்கு சொல்லி தரல. இன்னியாவது நீங்க அதை செய்யுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ ஆவியிலால் எழுதப்பட்ட தேவனுடைய வாக்கியத்தை படிப்பதற்கு ஸ்தோத்திரம், நம்ம அறிவை விட ஆவியின் அறிவை பயன்படுத்தணும். அப்போ அறிவு தானே, ஆவியின் அறிவு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு எதை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம்? எதை விட? மனதின் அறிவை விட ஆவியின் அறிவை அதிகமாக பயன்படுத்தணும். ஆவியின் அறிவு யாரிடம் இருக்கிறது? உங்கள் உள்ளான மனிதனில் இருக்கிறது. உங்கள் உள்ளான மனிதனுக்குள் யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அறிவும் ஞானமும் நீதியுமாக இருக்கிறவர். அவரே நமக்கு அறிவு, அவரே நமக்கு ஞானம், அவரே நமக்கு நீதி, அவரே நமக்கு மீட்பு. உங்கள் உள்ளான மனுஷனுக்குள் யார் இருக்கிறார்? அறிவை உடையவரே இருக்கிறார். உள்ளான மனுஷன் யார் இருக்கிறார்? ஜீவனை உடையவரே இருக்கிறார். அறிவுக்கு சொந்தமானவரே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஞானமானவர் இருக்கிறார், நீதி உடையவர் இருக்கிறார். அப்போ உள்ளான மனிதனுக்குள்ளே கிறிஸ்து அறிவாக இருந்து உள்ளான மனிதனை அறிவாக செயல்படுத்த வேண்டும் என்றால் நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கணும், விரும்பணும். உங்களை ஒத்துழைப்பு அவசியம். நாம் வீழ்ச்சியின் மனிதர்களாக இருந்தோம். இனி என்னுடைய சொந்த அறிவு வழிநடத்தக்கூடாது. என் உள் மனிதல் வாழுகிற ஆவியானவர் அவர் என் மனசை கண்ட்ரோல் பண்ணணும், என் மனசை நடத்தணும், என் அறிவை நடத்தணும். ஆக உள்ள இருக்கிற அவரோடு உங்க அறிவை செயல்பட அவர் கொடுத்துடணும். உங்க மனது செயல்பட அவர்கிட்ட கொடுத்துடணும். கொடுத்தாதான் ரைட் வே உண்டாகும், சரியான பாதை உண்டாகும். ஆனால் இத்தனை வருஷமா நம்ம மனதை கொண்டு அறிவை கொண்டு வாழ்க்கையில பழகிட்டோம். ஆனால் இன்னைக்கு இன்னொன்று புதுசாக சொல்லி கொடுக்கப்படுகிறது. உள்ள ஒருவர் இருக்கிறார், அவர்தான் அறிவுக்கு சொந்தக்காரர், அவர்தான் ஞானத்துக்கு சொந்தக்காரர், அவர்தான் மனிதனை படைத்தவர். அந்த முள்ளான மனிதனுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவருடைய ஆள்கைக்கு நீங்க ஒத்துழைக்க கொடுத்து விட வேண்டியதான். அவர் உள்ளே இருந்து உங்கள் அறிவை அவர் ஆளுகை செய்ய வேண்டும். உங்கள் அறிவை அவர் ஆளுகை செய்து இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். இயேசுவே, எனக்குள்ளீர் ஆவியாக இருக்கிறீர். என் மனதின்படி அறிவின்படி இதுவரைக்கும் நான் வாசித்தேன், இனி நான் அப்படி வாசிப்பதில்லை. என் அறிவு நீங்கள் செயல்படுத்துங்க, என் மனதை நீங்க செயல்படுத்துங்க. ஆவியாக எனக்குள் இருக்கிறவர் என் அறிவை செயல்படுத்துங்க. ஆவியாக இருக்கிற தேவன் என் மனசை செயல்படுத்துங்க. என் அறிவுக்குள் நீங்கள் இருந்து இந்த வேதத்தை வாசிக்க எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி வாசித்தால் ஜீவன் புறப்படும். ஆவியானவர் புறப்படுவார். வேத வார்த்தை மூலமாக உங்க வாழ்க்கை மலரும்.
அப்போ உங்கள் இயற்கையின் அறிவை ஆவியின் அறிவாக மாற்ற வேண்டும். உங்களால் முடியாது. உள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் ஆவினால், பரிசுத்த ஆவியினால் ஆகும். உங்களுக்கு சொந்தமான அறிவு, சொந்தமான மனதை ஆவியானுடைய ஆளுகைக்கு கொண்டு வர வேண்டும். அவர் ஆளுகை செய்ய வேண்டும் ராஜாவாக. உங்கள் அறிவையும் மனதையும் அவர் ஆளுகை செய்யும் பொழுது நீங்கள் ஆவியின்படி வாழ்வீர்கள். ஆவியின்படி வேதத்தை வாசிப்பீர்கள். ஆவியின்படி வாசித்த பொழுது அது புரியும். அதில் இருந்து வெற்றி வாழ்க்கை உண்டாகும். வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். என்ற வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்று அவருக்குள் தான் இருக்குது. அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். அந்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். வெற்றி வாழ்க்கை உண்டாகும். வித்தியாசமான வாழ்க்கை உண்டாகும். பிரம்மாண்டமான வாழ்க்கை உண்டாகும். ஸ்தோத்திரம். ஆகவே என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே தொடர்ச்சியாக நான் பேசுகிறேன். நன்றாய் கவனிக்கணும். வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கூடாரத்தின் பிரேஸ் காட், கூடாரத்தில் விசாலமாக்க வேண்டும். ஏன்? மலடி பாட அவர் உள்ள வந்தால் நம்முடைய எல்லா குறை மலட்டுத்தன்மையும் நீங்குகிறது என்று பார்த்தோம் நேற்று இதுக்கு முந்தின செய்தியில். இப்பொழுது வேதத்தை வாசிப்பதை பற்றி பார்த்தோம். அறிவு சார்ந்தான் வாசித்தோம், விஞ்ஞான முறையில் வாசித்தோம், உபதேச முறையில் வாசித்தோம், கொள்கை முறையில் வாசித்தோம். இது வரைக்கும் காலம் ஓடி போச்சு. நான் வார்த்தை கொள்கையாக இல்லை, சட்டமாக இல்லை, அப்படி இல்லை. இதோடைய வார்த்தையை ஆவியும் ஜீவனமாக இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை வாசிக்க ஆவியும் ஜீவனம் வேணும். இயேசு உங்களுக்கு ஆவியும் ஜீவனமாக இருக்கிறார். உங்கள் அறிவு சொந்த அறிவாக இல்லாமல் உள்ளே இருக்கிற ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்கள் அறிவை இயக்கணும். அவர் ஆளுகை செய்யணும். உங்கள் மனசை அவர் ஆளுகை செய்யணும். அவர் ஆளுகை செய்து உங்கள் ஆவி, உங்கள் அறிவு ஆவியின் அறிவாக மாறி, உங்கள் மனம் ஆவியின் மனமாக மாறி இந்த வேதத்தை வாசிக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் வாசித்தாலும் உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாற்றும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:4. நீங்கள் ஒருவர் தான் எனக்குள்ள பெரியவராக இருந்து அதிசயங்களை செய்ய முடியும். இந்த வார்த்தையை அறிவாக பார்க்காம, ஒரு நொடியில் பார்த்துட்டு போகாம, உங்கள் ஆவிக்குள்ள இருக்கிற ஆவியின் மனுஷன் ஜீவனாக ஆவியாக அதை பார்ப்பார் என்றால் நீங்கள் அதை வைத்து ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கலாம். ஒருவராய், நீங்கள் ஒருவராய் எனக்குள் ராஜாவாக இருந்து அதிசயங்களை செய்கிறவர். அதிசயங்களை செய்யத்தான் எனக்குள்ள ஒருவராக வந்துட்டீங்க. எனக்குள்ள இருந்து அதிசயத்தை செய்ய விரும்புறீங்க. இப்படி வசனத்தை ஜீவனாக்கி, வல்லமையாக்கி, ஆவியாக்கி, அப்படி ஆவியோடு ஜீவனோடு படித்து முழு வேதத்தின் வாக்கு தத்தங்களை உங்களுக்கு சொந்தமாக்குங்கள். உங்கள் வாழ்க்கையை பலமாக்குங்கள். தெய்வமே, உம்முடைய வார்த்தை ஜீவன், உம்முடைய வார்த்தை வல்லமை, உம்முடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது. ஆவியாக இருக்கிற வார்த்தையை, ஜீவனாக இருக்கிற வார்த்தையை படிக்க ஆவிதான் அவசியம், ஜீவன் தான் அவசியம். அதற்காகத்தான் எங்களுக்கு ஒரு ஆவியாக நீங்கள் ஜீவனாக வந்தீர். எங்க அறிவால் தான் வேதத்தை வாசித்து பலவித கொள்கைகளை கொண்டு வந்தோம். இப்பொழுது நாங்கள் ஜீவனோடு ஆவியோடு எங்களுக்கு இருக்கிற ஆவியோட துணையை கொண்டு எங்கள் அறிவை ஜீவனாக்கி, எங்கள் அறிவை தேவ அறிவாக்கி, இனி இந்த வேதத்தை வாசித்து இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்கி சுதந்திரிக்க, எங்கள் வாழ்க்கை பலமாக மாற, உங்களுடைய பிள்ளைகள் எல்லா கட்டுகளிலிருந்து அறுக்கப்பட உதவி செய்யுங்க. அதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். வார்த்தை ஜீவனை ஆவியாய் பார்க்க உதவி செய்யுங்க. அதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. உன்னதமானவரின் உயர் மறைவு
அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்